ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஷிப்பிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ட்ராப்ஷிப்பிங்கில் நம்ம முக்கியமாக நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸில் ஆன்சர்ஸோ ப்ளஸ் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நிறைய விஷயம் காமிக்க போகிறோம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது டிக்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம எப்படி ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணுறது, யூஎஸ் ப்ராடக்ட்ஸை எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ புதுசாக. வீடியோ எந்த வரைக்கும் பாருங்கள், ஃபுல் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் நிறைய விஷயத்தை. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ட்ராப்ஷிப்பிங்கில் என்ன அப்படின்றது கிளியர் பேசிக்கான எக்ஸாம்பிளே பார்த்துப்போம். நிறைய பேர் சொல்லுவீங்க, இது எத்தனை வாட்டி தான் திரும்ப சொல்லுவீங்கன்னு கேட்குறீங்க. ஏன் அது விஷயத்த சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் யூஎஸ்ன்னு இருப்பாங்க ஒரு சர்டன் மெம்பர்ஸ், அவங்களுக்காக இந்த ஒரு பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் ஷிப்பிங்கில் என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோம். அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும். ஒரு இயர்ஃபோன்ஸ் வந்து ஒரு 250 rupees இருக்கிற இயர்ஃபோன்ஸை நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட பார்த்து பேசி வச்சுக்கிறோம். ஸோ அவங்ககிட்ட டீலர்ஷிப்போ இல்லாட்டி ஓனர்ஷிப்போ இருக்குது. அவங்ககிட்ட நம்ம இருக்க இயர்ஃபோனை நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம். அந்த கிரியேட் வெப்சைட்டில் ஒரு 500 எடுத்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜ் பண்ண பீப்புள் வந்து உள்ளே என்ட்ராகனு அந்த 500 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பேமெண்ட் அவங்ககிட்ட வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேமெண்ட்டை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து மீதி வர டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 250, அதுதான் ஒரு ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட்டாக ட்ராப் ஷிப்பிங். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்காது. நீங்கள் டேரெக்டாக சோர்ஸ் பண்ணுவீங்க அவங்க ஹோல்சேல் கிட்ட டீலர்ஷிப்லேருந்து. அவங்க வந்து இப்போ கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுறோம். இதான் வந்து பேசிக்கான எக்ஸாம்பிள் ட்ராப் ஷிப்பிங்னா என்னன்றது. ஸோ இந்த சப்ளையர் யார், இந்த டெலிவரி பண்ணுற பர்சன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிவரி பண்ணுற பர்சனும் சப்ளையரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நான் ஒரு பேசிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல போனால், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க, இந்த சப்ளையர் வந்து எங்கே சூஸ் பண்ணணும், எப்படி ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் உங்ககிட்ட வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுற விஷயம் ஒன்று இருக்குல்ல. ஸோ என்ன ப்ராடக்ட்டாக அதை சூஸ் பண்ணுறது, எந்த இடத்துலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மேஜராக நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்ம என்ன சொல்லியிருப்போம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பேஜை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் கிளிக்கிங்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டைம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 2 டைப்பாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைப், இன்னொன்று வந்து பெய்ட் டைப். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ டைப்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறது வந்து டிக்டாப்பை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து இந்த டிக்டாப்பை யூஸ் பண்ணுறது, எப்படி நம்மளுக்கு ஆக்சஸ் கிடைக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிக்டாக்கு நம்மளுக்கு ஆக்சஸ் கிடையாது. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக தேர்ட் பார்ட்டி, விச் மீன்ஸ் VPN யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், எப்படி வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ணுறது, என்னென்ன பேஜஸில் கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனோட ஈஸியாக நம்மளுக்கு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து எப்படி ஃபைன் பண்ணுறன்ற ஒரு சீரீஸில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து டிக்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணுறதுன்ற பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நான் கொண்டு இருக்கிறது வந்து ஒப்பேராக்குள்ளே இருக்கேன். இந்த ஒப்பேராக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நார்மல் ஒப்பேரா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நிறைய டேப்ஸ் ஓப்பன். அதில் வந்து Ctrl+Shift+N அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இங்கே ப்ரைவேட் விண்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அங்கே போனால் தான் நீங்கள் வந்து VPNன்ற ஆப்ஷனை பார்க்க முடியும் இங்கே. ஸோ இந்த VPNை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஆப்டிமல்ஸ் லொக்கேஷனில் நான் வந்து டிஃபால்ட்டாக அமெரிக்கா அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ செக் பண்ணிவிட்டு இப்போயே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அமெரிக்காவில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டிக்டாக் அப்படின்றதுக்கு வந்து போகலாம். ஸோ டிக்டாக்குள்ளே போட்டிங்கன்னா மேக் யுவர் டே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிக்டாக் ஃபார் யூ. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுறேன். இது டிக்டாக்கோட அஃபிஷியல் page.com. இதுக்குள்ளே நம்ம சைன்இன் பண்ணலாம். எப்படி சைன்இன் பண்ணலான்றதை இது ஃபுல்லாக காமிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் டிக்டாக் வந்து மொபைல் தான் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கிடையாது. டிக்டாக் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக லேப்டாப் வெர்ஷனுக்கு பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டிக்டாக். ஸோ இப்போ டிக்டாக் உங்களுக்கு அவைலபிளாக வருது. ஸோ இந்த டிக்டாக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஆகலை. ஓகே, பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. சரி, எப்படி நம்ம நீங்கள் வந்து ட்ராப் ஷிப்பிங் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுறது, எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டக்குன்னு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சில அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். இந்த Kids already heard of dropshipping, or at least you've seen some 15-year-old kid posting videos of them once. Well, dropshipping is not what it's. நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங், ட்ரோன் ட்ரை, இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க இந்த டிக்டாக்ல. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ண முடியும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ப்ரிசைஸ்டாக ஒன்று தருவேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ஸ். ஸோ இப்போ இந்த சேனல்ஸை நீங்கள் ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச், இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சேனலை ஓப்பன் பண்ணுறேன். இந்த சேனலை ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து டிக்டாக் அக்கௌண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பேசிக்காக இவங்க வந்து ப்ராடக்ட்ஸும் போடுவாங்க. அது கூட லிங்க்ஸை மேபி தந்தாலும் தருவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தால். ஸோ நான் ரொம்ப பேஸ் பண்ணி பார்க்குறது வந்து ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இங்கே காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா
அவங்களே வந்து லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீங்கள் அந்த பேர் கூட வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணுவோமா? இப்போ இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் ஒயர்லெஸ் சார்ஜர் லிங்க் இன் பயோ அப்படியே சொல்லியிருக்கு. அந்த பயோவில் எங்கே லிங்க் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். Let's check their sales. ஓகே, அவங்களே காமிக்கிறாங்க எங்கே இருக்குது அப்படின்னு. Copy paste into Shop Hunter. இதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஆட் ஷாப். ஓகே, ஷாப் ஹண்டர் அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்கோர் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஷாப் ஹண்டரில் போய்ட்டு அந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணால் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்ற ஆப்ஷன் தெரிஞ்சிடும் போல. எனிவே ஓப்பன் பண்ணுவோம். மேபி இதில் லாகின் கேட்கலாம், பட் நீங்கள் அதை யூஸ் பண்ண கூட தேவையில்லை. நீங்கள் ப்ராடக்ட்ஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம், ஓகே இது இந்த ப்ராடக்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணால் வாட்ஸ்அப். Let's check their sales. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த பேஜை பார்க்கலாம். இந்த ட்ராப் ஷிப்ன்ற பேஜ். இதுக்குள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கப்பு இது எல்லாமே அவங்களே வந்து பேரை காமிச்சிருப்பாங்க. Folks, அது ரொம்ப this cup is absolutely fire. இது வந்து It holds a shit ton of liquid. You just twist it like this until it's tight enough to keep your liquid. It costs எனக்கு இது வந்து உள்ள $16 on Alibaba. இப்போ பாஸ் பண்ணி பாருங்கள். போர்ட்டபிள் காஃபி ஸ்டார் கப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பெஸ்ட்டான ஐடியா ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டு சேனலும் ப்ளஸ் தேர்ட் ஒன் வந்து இந்த சேனல் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராப் ஷிப்பிங் ப்ராடக்ட்ஸ். ஆனால் இதோட பேர் என்னால் கண்டுபிடிக்க முடியல இந்த சேனல்லேருந்து. பட் ஆனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டோம், எங்கே நம்ம சோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ இந்த சோர்சிங் பார்ட்டில் நான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைமில் சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ப்ரொபோசல் கல்ட், அப்புறம் வந்து க்ளோரோ, இந்த மாதிரி ஒரு 5 டைப் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள யூஸ் பண்ணுறது ஒரு விஷயங்கள். பட் ஆனால் இந்த சில ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப காமாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் ட்ராப் ஷிப் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ நம்ம பார்த்துருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஎஸ் அண்ட் யூகே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்காது இந்தியாவில். ஸோ நம்மளால் சோர்ஸும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது ஒரு ஃபாரின், விச் மீன்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அலி எக்ஸ்பிரஸ், அலிபாபா இந்த மாதிரி இடத்துல. பட் ஆனால் அது வேறு ஹவுஸ்லாம் நமக்கு கிடையாது, ரொம்ப லேட்டாகவும் நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்குமான்னு நான் வந்து சர்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிடைச்சது வந்து CJ Dropshipping அப்படின்ற ஒரு .com. இந்த .com நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக கிளியராக சொல்கிறேன், நான் வந்து இந்த CJ Dropshipping ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. பட் ஆனால் நிறைய குட் கமெண்ட்ஸ் வந்துருக்கு, நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இன்ஃபேக்ட் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இன்டர்நேஷனல் ட்ராப்ஷிப்பிங் பக்கம் ஒரு வாட்டி போயிட்டு வரும். ஏன்னா இன்டர்நேஷனல் ட்ராப்ஷிப்பிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்டை இந்த இடத்துலேருந்து சோர்ஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து இந்தியாவுக்கு சோர்ஸ் பண்ணுறதோட யூஎஸ்க்கு சோர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே யூஎஸ், யூகே, கனடா அவங்களாம் வந்து ஈஸியாக சோர்ஸ் பண்ண முடியும் அவங்கக்கிட்ட. நம்ம இந்தியாவுக்கு வரும்போது தான் ரொம்ப சார்ஜஸும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரான்ஸ்லேஷன் டேக்ஸு ப்ளஸ் வந்து 1 month டிலேவும் ஆகுது. ஸோ இப்போ இந்த CJ Dropshipping பற்றி உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை எடுக்கணும் அப்படின்ற ஃபுல் விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஸ்க்ரீன் ஷாட்டில் காமிக்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்ம சோர்ஸ் பண்ண போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறது CJ Dropshipping அப்படின்னு சொல்லியிருப்பேன். CJ Dropshipping அப்படின்னு டைப் பண்ணும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா CJ Dropshipping, சாரி இந்த லிங்க் CJ Dropshipping. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக லாகின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரிஜிஸ்டர் கொடுங்க, இல்லாட்டி சைன்இன் அப் வித் கூகுள் அக்கௌண்ட்டும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணுங்கள். ஸோ இவங்க சைனா வேர்ஸ்லேருந்து அமெரிக்கா, இந்தியாவுக்கும் பண்ணுறாங்க. ஆனால் 1 month ஆகும் டெஃபினட்டாக, ஓகேங்களா? அதையும் உங்ககிட்ட கிளியராக சொல்லிடுறேன். இந்தியாவுக்கும் அவங்க டெஃபினட்டாக 1 month ஆகும். பட் ஆஸ்திரேலியா, அந்த அமெரிக்கா, அந்த கனடா இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாக பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் விஷயம்னா அவங்க ஈஸியாக அந்த சப்ளையர் வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போனால், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து சூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாமே இருக்கும். ஓகே, இது பேர் வந்து என்னது, உங்கள் பேர் வந்து இதில் கொடுத்துருக்காங்களா, க்ளீனிங் பாட் ப்ரஷ். ஓகே, நம்ம ட்ரை பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளீனிங் பாட் ப்ரஷ் கொடுத்து பார்க்க. இதில் எல்லா கேஜெட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். மல்டிபிள் கேஜெட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங் பாட் ப்ரஷ் அதோட அது கிடைக்கலன்னு ஐ திங்க் ஸோ. அது எனக்கு தெரியும். இதோ இருக்குது பார்த்தீங்களா க்ளீனிங் பாட் ப்ரஷ். அதோ இருக்குது. சூப்பர்.
ஸோ இதை நீங்கள் இப்போ இதான் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் எப்படி சேல் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா புது பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சு 0.96. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு RRP எஸ்டிமேட் ப்ரைஸ், யூஆர் ப்ரைஸ், இது இங்கேருந்தே நம்ம சேல் பண்ணுற மாதிரி லிஸ்ட்னோ அது தேவையில்லை, நம்ம கேன்சல் கொடுத்துருங்க. இப்போ கான்டாக்ட் சப்ளையர்னு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்ளையர்கிட்ட பேசுங்க. ஓகேங்களா? சப்ளையர்கிட்ட ஹேவ் ஐ ஹெல்ப் யூ, இதான் சப்ளையர், இவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் தருவாங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்களால் பண்ண முடியுமா, நான் அமெரிக்கா இடத்துல யூஎஸில் மட்டும் பண்ணுறேன், யூஎஸில் எனக்கு ஆர்டர்ஸ் வந்தால் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேளுங்க. அவங்க எல்லா ஆப்ஷன்ஸும் அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. ட்ராக் ஆர்டர் பண்ணுறது, இந்தியாவுக்கு வரது கூட நீங்கள் இந்தியாவுக்கு டீட்டெயிலாக இங்கே சேட் பண்ணிக்க முடியும் அவங்ககிட்ட. ஸோ கான்டாக்ட் சப்ளையரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் இங்கேருந்து கேதர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்ககிட்டே ஃபோட்டோ ரிக்வஸ்ட்னா அவங்க ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. வீடியோ ரிக்வஸ்ட் மட்டும் நம்ம நெட்லேருந்து சுட்டுக்கலாம், கவலைப்பட தேவையில்ல, ஈஸி தான் அது. ஸோ இப்போ ஷிப்பிங் டூன்றது நிறையா இருக்குது. ஷிப்பிங் டூவில் நம்ம இந்தியா கொண்டு இருக்குது, யூஎஸ், இந்தியா எல்லாமே இருக்குது. 18 to 15 டேஸ்ன்றது யூஎஸ்க்கு, அமெரிக்காவுக்கு. இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 month சொல்லுவாங்க. இந்தியாவில் இதில் ஷிப்பிங் மெத்தட் போஸ்டலாக மாறி பார்த்தீங்களா, போஸ்டலாக மாறி 20 to 45 days வரைக்கும் ஆகும். ஷிப்பிங் காஸ்ட்டாக கூட சேர்ந்து வரும். ஓகேங்களா? இதில் இந்த ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதில் சொல்லி தருவேன். ஸோ நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மல்டிபிள் வெப்சைட்ஸ் நீங்கள் இந்த இடத்துல அல்டிமேட்டாக கேதர் பண்ண முடியும். இது நல்ல ஒரு வெப்சைட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் ஆனால் இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி ஆகும். ஸோ இப்போ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியாச்சு. அந்த ப்ராடக்ட்டை எங்கே சோர்ஸ் பண்ணுறதுன்றதை காமிச்சாச்சு. பட் ஆனால் இப்போ அவங்ககிட்ட ஒரு வெப்சைட் தேவைப்படுது, ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வெப்சைட் தேவைப்படுது. ஸோ நான் அவங்ககிட்ட சொல்கிற மாதிரியே ஒரு 2 டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் மந்த்லி பே பண்ணி ஒரு வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணலாம். அதுதான் ஷாப்பிஃபைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி Wix.com டைப் பண்ணலாம். இவங்க தான் மந்த்லி ஒரு சார்ஜ் பே பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் மோர் தென் 2000 rupees மேலே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒரு ட்ரை பண்ணலாம் உங்ககிட்ட மணி இருக்குன்ற பட்சத்தில். பட் உங்ககிட்ட மணி இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் ஓனாக ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம், விச் மீன்ஸ் நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் இயர்லி ஒன்ஸ் மட்டும் ரீசார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ கோட் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் டெலகிராம் குரூப்பில். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற வெப்சைட்ஸ் எல்லாமே, இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். ஸோ இதே மாதிரி கோடிங் நாலேஜ் இல்லாமல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ், நெக்ஸ்ட் இ-காமர்ஸ் வெப்சைட், இந்த மாதிரி ட்ராப் ஷிப்பிங் தேவையான அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ஸு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்டுருக்க முக்கியமான டவுட்ஸ்னால் இந்த பேமெண்ட் இன்டெகிரேஷன்ஸ் பார்ட். இந்த பேமெண்ட் இன்டெகிரேஷன் பார்ட்டும் இந்த கோர்ஸ்க்குள்ளே இன்க்ளூடடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரி பேமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா பேபால் இருக்குது, ஸ்ட்ரைப் இருக்குது, நெக்ஸ்ட் instamojo.com இருக்குது, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரேசர் பே இருக்குது. இந்த மாதிரி எல்லா டைப்ஸுமே அவங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்குள்ளே டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு ரீசன்ஸும் இந்த போஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் டவுட்ஸ் ஆனாலும் எதுவும் வந்தாலும் சாட் ப்ளஸ் கால் சப்போர்ட்டும் இந்த போஸ்ட்டில் கிடைக்கு. நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸை, இந்த கோர்ஸை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாடலாக சேஞ்ச் பண்ணலாம், விச் மீன்ஸ் வெப்சைட் கிரியேட் கொடுத்துட்டு நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது எப்படி நீங்கள் பிஸ்னஸ் மாடலாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே இந்த கோர்ஸ்க்குள்ளே இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணும்போது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பீப்பிள் மட்டும் தான் இன்டேக் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, விச் இஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பேமெண்ட்ஸ் நான் சொல்கிற மாதிரி இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ண போகிற பேமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமோஜோவோ ரேசர் பேயோ யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு 2 இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பேபாலும் ஸ்ட்ரைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேபால் அந்த ஸ்ட்ரைப் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த யூஎஸ் அண்ட் யூகே இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேபாலும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் நான் பர்சனலாக இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் இது வரைக்கும் பண்ணதில்லை இன் ரியாலிட்டியில். ஸோ அதனால் நான் இன் ஃபியூச்சரில் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஐடியா வச்சுருக்கோம். அது எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான ஐடியா எக்ஸ்பிளேஷனை உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன வாட்டி இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங்கை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு வெப்சைட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது ஆட்ஸ், விச் மீன்ஸ் ஆட்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம பீப்பிளை உள்ளே கொண்டு வர போகிறோம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அப்படின்ற ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் இருக்குது. இந்த ஆட் செட்ஸில் நீங்கள் என்ன டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆட்ஸ்னு வரும்போது இன்ஆர்கானிக் ஆட்ஸ் அப்படின்றத ஒர்க் ஆகும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஆடை நிறைய பேர்கிட்ட காமிக்கும் போது அதோட சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஆர்கானிக் வைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்டாக்ல ஆர்கானிக் கொண்டு வரலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட கான்செப்டாக எப்படி டிக்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு 1000 ஃபாலோவர்ஸை ரீச் அவுட் பண்ண அப்புறமா தான் லிங்கே ஆட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசனும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1000 வர வரைக்குமே நீங்கள் நிறையா ஐடியாஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்கானிக் ரீச் அதிகமாகவே அங்கே டிக்டாக்ல இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன்னா பேசிக்காக நீங்கள் ஆர்கானிக் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக போயிட்டு இன்னொருக்கு பெய்டு ஆட்ஸை நீங்கள் கொண்டு வரலாம். அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்துறீங்க, அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி வந்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் தேவைப்படும். இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரை நீங்கள் வந்து ஒரு 2 இல்லை 3 வருஷம் இல்லாட்டி ஒரு 1 இயர் லேட்டராக பழைய ஒரு 1 இயர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எடுத்து அதில் நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆடை க்ரியேட் பண்ண போகிறீங்க. இந்த ஆட்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுக்கலாம், ஃபேஸ்புக் ஷார்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம், ஃபேஸ்புக் ரீல்ஸ்லேருந்து எடுக்கலாம், நெக்ஸ்ட் யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை எடுத்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக இன்டர்நேஷனல் ட்ராப்ஷிப்பிங் போகும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர் அந்த ஆக்சென்ட்டில் வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஃபைவர், அப்வொர்க் அப்படின்ற ஒரு 2 .com ஆட்களை சூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஒரு லோவஸ்டான ப்ரைஸில் அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க ஃபேஸ்புக் ஆட்ஸை க்ரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆடை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்ஸை ப்ளேஸ் பண்ண முடிவு பண்ணுங்கள். இந்த ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே டிராஃபிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட்டை ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த ஆட் பட்ஜெட்டுன்றதுல நீங்கள் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் 1 டேக்கு ஒரு 500 rupees போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்மெண்ட்டில் போயிட்டு யூஎஸ் மட்டும் செலக்ட் பண்ணு. அது கம்ப்ளீட்டாக ஆல் ஓவர் இந்தியான்னு செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ டெமோகிராஃபிக்ஸில் ஒரு UK அண்ட் US அந்த மாதிரி இடத்த மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது. இதை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்தால் டெஃபினட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை எண்ட் ஆஃப் தி வீடியோவில் அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பிராண்டை கிரியேட் ஆகிறது ஆத்தென்டிசிட்டி அந்த பிராண்ட் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து உங்களோட ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணாவே நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கொண்டு வந்தால் டெஃபினட்டாக அது வந்து ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸாகவும் இருக்கும், அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் ஆட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோவை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நான் பண்ணுற யூஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.